நீ போனதை எங்களால சத்தியமா தாங்கிக்கவே முடியல தெரியுமா? உனக்கு ஃபோன் பண்ணி திரும்பி வா, என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலான்னு சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா உன் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் வீட்ல எல்லார்கிட்டயும் நீ யூஎஸ் போற விஷயத்த சொல்லிடலாம் தான் யோசிச்சேன். ஆனா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் நீயே வந்துட்ட. ஆமா மகா, நானும் அக்காவும் அந்த சாமி கிட்ட உனக்காக வேண்டிக்கிட்டே இருந்தோம். நீ ஏதாவது நடந்து எப்படியாவது பாதிலே திரும்பி வந்துட மாட்டியான்னு அவ்வளவு வேண்டிக்கிட்டு தெரியுமா? உங்க வேண்டுதல் பழிச்சிருச்சு. அவரே வந்து இப்போதைக்கு போக வேண்டாம், உனக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ற வரைக்கும் இங்கே இருன்னு சொல்லிட்டாரு. சந்தோஷம் மகா. சரி, முதல்ல அன்னிக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு. அவங்களும் நீ கிளம்புனதுல இருந்து ரொம்ப வருத்தமா தான் இருந்தாங்க. நான் கோவில்ல தொலைச்ச என்னோட கொலுசு இங்க எப்படி வந்துச்சு? மகா, இப்பதான் காவேரி எல்லாம் சொன்னா. உன் பாட்டிக்கு உடம்பு நல்லாயிடுச்சாமே. நீ போனதுல இருந்து எனக்கு மனசே ஒரு மாதிரியா இருந்துச்சு. பார்த்தா நீயே வந்து நிக்கிற. என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்லம்மா, பாட்டி நல்லா ஆயிட்டாங்கன்னு வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதான் வந்துட்டேன். அம்மா, இந்த கொலுசு. இந்த கொலுசா? ஆமாம்மா, இது இது சாதாரண கொலுசு இல்ல மகா, எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். என்னோட பெரிய குழப்பத்துக்கு இந்த கொலுசு தான் பதில் சொல்ல போகுது. என்னம்மா சொல்றீங்க? ஜாதகப்படி திருவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு எங்கேயோ பரிகார பூஜை பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னாருல்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்படி உண்மையிலேயே ஒரு பொண்ணு இருந்தா அவளை என் கண்ணுல காட்டுனுதா நான் வேண்டிக்கிட்டேன். அதுக்குதான் வடிவுடையம்மன் கோவில்ல விளக்கு போட்டேன். உன்னையும் விளக்கேத்த சொன்னேன். நான் போன அன்னைக்கு அதே நேரத்துல ஒரு பொண்ணு திருப்பேரையும் நட்சத்திரத்தையும் சொல்லி அங்க அர்ச்சனை பண்ணிருக்கா. அத அந்த கோவில் குருக்கள் என்கிட்ட சொன்னாரு. ஒருவேளை அந்த பொண்ணுதான் திரு கல்யாணம் பண்ண பொண்ணா இருப்பாளோன்னு நான் கோவில் முழுக்க அவளை தேடி பார்த்தேன். ஆனா ஏதோ என் நேரம் அவளை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அன்னைக்கு அந்த கோயில்ல ஒரே கூட்டம். அப்பவும் என்னால அவளை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா குருக்கள் சொன்னாரு அந்த பொண்ணு அந்த கோவில்ல தான் இருக்கான்னு. நானும் எவ்வளவோ தேடினேன். அந்த பொண்ணு என்னடான்னா இந்த கொலுசை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டே இருந்திருக்கா. அன்னைக்கு அவளை என்னால பார்க்க முடியலனாலும் அவளோட கொலுசு எனக்கு கிடைச்சது. அதனாலதான் சொன்னேன், இது சாதாரண கொலுசு இல்ல, பொக்கிஷோன்னு. ஆமா மகா, இந்த ஒத்த கொலுசை வச்சு அந்த பொண்ணு யாருன்னு எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற? என்னாச்சு? என்னங்க, காஞ்சனாவுக்கு திவ்யாவுக்கு பெரிய பிரச்சனையா? திவ்யா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாளாம். வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? தெரியலீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியுற மாதிரி சொல்லு. ஏங்க, அவ என்கிட்ட சொன்னதை தானே நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அவ முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க கேக்குறீங்க. காஞ்சனா, சொல்லுமா, என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லு. ஏமா, திவ்யா தான் வரா.
காஞ்சனா, திவ்யா இங்கதான் வந்திருக்கா. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஏய், நான் சொல்ல சொல்ல நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு போற. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அப்பா இவங்களை என் கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. ஷோ, முதல்ல என்ன பிரச்சனைன்னு யாராவது சொல்றீங்களா? நானே சொல்றேன். உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? நம்ம யாருக்குமே தெரியாம மகாவை மிரட்டி ஃபாரினுக்கு அனுப்ப பாத்திருக்காங்க. ஃபாரினுக்கா? எதுக்கு இவளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்? ஏன்னா இவ மேல அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. இவ இங்க இருக்கிறத அவங்களுக்கு பிடிக்கல. அதான். திவ்யா, நீ சொல்றதெல்லாம் நிஜமாமா? ஆமா தாத்தா, என்ன நடந்ததுன்னு விளக்கமா நான் சொல்றேன். ஏய் மகா, நான் கேட்கும் போதெல்லாம் ஊருக்கு போறேன்னு நல்ல பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருந்த. என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? என்னையும் இங்க பொண்ணை பிளாட் பண்ணி பிரிக்க பாக்குறியா? ஐயோ, நான் ஏமா அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? நடிக்காத. காஞ்சனா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னங்க பொறுமையா இருக்க சொல்றீங்க? நடக்கிற எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. போதும், நிறுத்து காஞ்சனா. போதும், நிறுத்து காஞ்சனா. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ பண்ணது பெரிய தப்பு. நீ மாறவே இல்லை. என்னைக்கும் நீ மாறவும் மாட்ட. அம்மா கூப்பிடுறல்ல, போமா. இல்ல பாட்டி, என்ன அந்த வீட்டுக்கு போக சொல்லாதீங்க. எனக்கு பிடிக்கல. நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. நான் கிளம்பி வேற எங்கேயாவது போறேன். திவ்யா, என்னம்மா திவ்யா, நீ இங்க இருந்தா எங்களுக்கு என்னம்மா கஷ்டம்? அப்ப என்ன யாரும் அந்த வீட்டுக்கு போக சொல்லாதீங்க. பாத்தீங்களாப்பா என்ன பேசுறாரு? பாத்தீங்களா? இதெல்லாம் யாரால? இதோ நிக்கிறாளே அமுக்குடி, இவளாலதான். சும்மா அவளையே குறை சொல்லாத காஞ்சனா. திவ்யா ஏதோ கோவத்துல சொல்றா. கொஞ்சம் பொறுமையா இரு, பாத்துக்கலாம். காஞ்சனா, ஒரு நிமிஷம் வா. ஒரு நிமிஷம் என் கூட வான்னு சொல்றேன்ல, வா.